கரூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக மாரப்பன் என்ற வழக்கறிஞர் தொடர்ந்து 16 முறையாக வெற்றி பெற்றுள்ளார். ஒரு முறை அல்லது 2 முறை தலைவராக இருந்தாலே அவர் மீது எதிர்ப்பு, குற்றச்சாட்டு என அதிருப்தி நிலவி வரும் இந்த காலகட்டத்தில் 16வது முறையாக போட்டியிட்ட இவரை சுமார் 90% வாக்குகள் வித்தியாசத்தில் சக வழக்கறிஞர்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். யார் அந்த மாரப்பன்? 16வது முறை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சங்கத்தில் அவர் வெற்றி பெற காரணம் என்ன? இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் வெள்ளியணை அடுத்துள்ள கத்தாளைப்பட்டி என்ற குக்கிராமத்தில் நாச்சிமுத்து கவுண்டர், கருப்பாயி அம்மாள் தம்பதியருக்கு 1968 பிறந்தார் மாரப்பன். இவரது பள்ளி படிப்பு வெள்ளியணை அரசு பள்ளியில் அரங்கேற்றமானது. பள்ளி பருவத்திலேயே சக மாணவர்கள் மத்தியில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் தலையிட்டு நியாய தர்மத்தின்படி பேசி சமாதானம் செய்வதும் தட்டி கேட்கும் குணம் இவருக்கு இயல்பாகவே இருந்துள்ளது. 1985 முதல் 1988 வரை திருச்சி நேஷனல் கல்லூரியில் BA பொருளாதாரம் பயின்றார். கல்லூரி பருவத்தில் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மாணவர்கள் நலனுக்காக, சமூக முன்னேற்றத்திற்காக ஒட்டுமொத்த மாணவர்களின் குரலாக ஒலித்துள்ளார். அப்போது மண்டல் கமிஷன் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்களை ஒருங்கிணைத்து பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதைத் தொடர்ந்து பல முறை இலங்கை தமிழர்களுக்காக குரல் எழுப்பி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளார். சட்டப்படிப்பு மீது இருந்த ஆர்வம் காரணமாக 1988 முதல் 1991 வரை பெங்களூரு சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார் மாரப்பன். அண்டை மாநிலத்தில் படிக்கச் சென்றுள்ளோம் என்ற துளி அச்சமில்லாத இவர் தமிழ்நாடு, கர்நாடகா இடையே ஏற்பட்ட காவிரி பிரச்சனையில் நடந்த உச்சகட்ட போராட்டத்தில் பெங்களூரில் கன்னடர்களின் தாக்குதலுக்கு பயந்து தடுமாறிய தமிழர்களுக்கும் அங்கு படித்த தமிழக மாணவர்களையும் காப்பாற்றி பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கு அரணாக இருந்துள்ளார். கரூரில் 1993 தனது வழக்கறிஞர் பணியை தொடங்கிய அவர் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் எப்படி மாணவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றாரோ அதே நிலை வழக்கறிஞரான பிறகும் தொடர்ந்தது. இளம் வழக்கறிஞர்களுக்கு சேம நலநிதி, முதல் உதவித்தொகை ஆகியவை கிடைக்க அவரது போராட்டம் நீதிமன்றத்திலும் தொடர்ந்தது. இதன் காரணமாக 1997 முதல் 2004 வரை வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவராக 7 வருடங்கள் செயல்பட்டுள்ளார். அதன் பின்னர் 2009 முதல் 2024 வரை 16 ஆண்டுகள் தொடர்ந்து கரூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவராக வெற்றி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2013 நடைபெற்ற தேர்தலின் போது அப்போது திமுகவில் இருந்த வழக்கறிஞர் மாரப்பனை வீழ்த்த அப்போதைய அதிமுக அமைச்சர் இருந்த செந்தில் பாலாஜி அதிரடியாக களமிறங்கி கரூர் வழக்கறிஞர்கள் 400 பேர்களுக்கு தலா 1 பவன் தங்க காசு கொடுத்து தனது ஆதரவாளர் வழக்கறிஞர் ஜெகநாதன் என்பவரை வெற்றி பெற வைக்க தீவிரமாக வேலை பார்த்தார். அந்த தேர்தல் பெரும் சவாலாக இருந்தது. ஒருபுறம் தங்க காசுடன் மாரப்பனுக்கு எதிராக வேலை நடக்க, மறுபுறம் தனது அன்பான வார்த்தைகளால் அதை எதிர்கொள்ள கரூர் தேர்தலை தமிழக வழக்கறிஞர்கள் சங்கமே உற்று நோக்கியது என்றே கூறலாம். அப்போது சக வழக்கறிஞர்களை பார்த்து, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என் இதயத்தை தவிர என கூறி வாக்கு சேகரித்தார் மாரப்பன். உண்மை, உழைப்பு, உயர்வு இது இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஒரு நிலையை அடைய முடியும். தங்கம் ஜெயிக்குமா அல்லது மாரப்பன் ஜெயிப்பாரா என பரபரப்பாக தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் ஏற்பட்ட சவால்களை தனக்கு சாதகமாக மாற்றி வெற்றி பெற்று சாதனை படைத்தார். தங்கத்தை கொடுத்தாலும் இந்த சிங்கத்தை ஜெயிக்க முடியாது என வழக்கறிஞர் சங்கமே பாராட்டியதை மறக்க முடியாது. சக வழக்கறிஞர்களின் பிரச்சனையை தனது பிரச்சனையாக கொண்டு அவர்களுக்கு துணை நிற்பது, இளம் வழக்கறிஞர்களின் நலனுக்காக குரல் கொடுப்பது என தனது போர்க்குணத்தால் போராடி வழக்கறிஞர்களுக்கு பக்கபலமாக கடைசி வரை நிற்பார். இது ஒன்றே அவரது வெற்றிக்கு காரணம் என கூறப்படுகிறது. சக வழக்கறிஞர் மாரப்பன் மீது கொண்டுள்ள அளவற்ற நம்பிக்கை ஒன்றே அவரது வெற்றியையும் வளர்ச்சியையும்
யாராலும் தடுக்க முடியாது. மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. தலைமை பதவி என்பது அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடாது. அதுவும் கிடைத்த பதவியை தலைமை பண்பு மாறாமல் தொடர்ந்து 16 ஆண்டுகள் தக்க வைத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வழக்கறிஞர்கள் மாரப்பன் மீது வைத்திருக்கும் அளவில்லா நம்பிக்கைக்கு அவரது 16 ஆண்டுகள் தொடர் வெற்றியே சாட்சியாகும். மேலும் இவர் 2011 தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க பார் கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2017 இரண்டாவது முறையாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அவர் மாநில அளவில் இணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2023 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 56 வயதிலும் வழக்கறிஞர்கள் போராளியாக இருந்து வரும் மாரப்பன் அவரது குடும்பத்தையும் வழக்கறிஞர்கள் சங்கத்தையும் தனது இரு கண்களாக பார்த்து வருவதே இந்த தொடர் வெற்றிக்கு காரணம் என்றால் மிகையாகாது.